இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் முத்து ப்ளீஸ் குடிக்காதீங்க அப்படின்னு நம்மளே கத்திடலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு இப்போ சுய கட்டுப்பாடோட இவ்வளோ நேரம் இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் அவர் குடிக்கிறாரே கையில் வாங்கிட்டாரு அப்படிங்கிறத காமிக்கிறதே நமக்கு ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் நமக்கு ப்ரீ கேப்னு காமிச்சதில் இருந்த ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே மேடையிலே வச்சு விஜயா முகத்தையே மாற்றிடுறாங்க. எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்க அவங்க அப்பா வந்துகிட்டு இருக்காரு, இப்போ கூட கால் பண்ண எடுக்கலன்னு என்னை பார்த்தா எனக்கு கேனச்சி மாதிரி தெரியுதா இல்லை கேனச்சி மாதிரி தெரியுதான்னு கேட்குறேன். எத்தனை தடவை இதே சொல்லிக்கிட்டு இருப்பேன், வரலன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு இதுக்கு வரேன்னு சொல்லி திருப்பி சொல்லணும். நான் எல்லாட்டையும் வேறு சொல்லிகிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா வருவாரா மாட்டாரா என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கோபமாக அவங்க கேட்குறத பார்க்கும்போது நமக்கே டெரராக இருக்குது. இதே மாதிரி ஏற்கனவே அந்த வீட்டில் வச்சு அந்த பாலரை கேட்ட போதே முகமெல்லாம் மாறிடுச்சு ரோகிணிக்கு. ஏன்னா ரோகிணி இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும்னு நினச்சாங்க. இப்போவே உங்களுக்கு இவ்வளோ சந்தேகம் இப்படி கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்கிறத அவங்க யோசிக்கல. ஸோ இப்போ மேடையிலே இருந்து கீழே எல்லாம் பார்க்குறவங்கலாம் என்னடாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ குடிச்சிட்டு முத்து பிரச்சனை பண்ண போகிறாரா இல்லை முத்து உள்ளே வரதை பார்த்து அவங்க நிம்மதியாக இருக்க, ஆனால் அவர் நான் கடைசி நிமிஷத்தை குடிக்கல, நான் யோசிச்சு பார்த்தேன், வேணாலும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததை வேஸ்ட் பண்ணக்கூடாதான், என்னால் நீங்களே குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்துட போகிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, சத்யாவும் சீதாவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி ஒரு வீடியோவில் இருந்துச்சு. அவங்களாம் ஒன்றா இருந்த மாதிரி தான் ஒரு வீடியோ இருந்துச்சு. ஒரு வேளை அவங்க ஷூட்டிங்காக வந்தாங்களா இல்லை சும்மா வந்தாங்களா ஃப்ரெண்ட்லியாங்கிறது தெரில. ஆனால் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பன்னு பார்த்து பைக்கில் இறங்குறத பார்த்துட்டு இந்த சத்யா பை ஏற்கனவே கெட்டு போயிருக்கான், நம்ம இந்த சமயத்தில் குடிச்சிட்டாங்க, நம்ம ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருப்போம் அப்படின்னு நிறுத்துறாராங்கிறது தெரியல. இல்லை மூணாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர் எங்கன்னு தேடி வெளில வர இடையே முத்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டு ஒரு சரக்கு குடிக்க விடாமல் தடுத்துறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் பெஸ்ட்டாக இருக்கிறது என்னவா இருக்குன்னா முத்து அவராகவே முடிவு பண்ணி வேணான்னு சொல்லிட்டாருன்னா அவரோட கேரக்டருக்கான மதிப்பு கொஞ்சம் கூடும். அவர் குடிக்காம உள்ளவர ஐயோன்னு ரோஹிணி பதறி போற சமயத்துல ரோஹிணி மாட்டுறாங்களா இல்லை அப்படின்னா இவ்வளோ பில்டப் கொடுத்து எல்லாத்தையும் இவ்வளோ நாள் கொண்டு போயிட்டு மெதுவாக நிறைய பேர் போர் அடிக்கிறலாம் சொல்ல ஆரம்பிச்ச பிறகு மாட்ட போகிறாங்களா இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த சமயத்தில் வேறு ஏதாச்சும் பிரச்சனை வரப்போதா, ஏதாச்சும் வேணுனே அவமானப்படுத்துகிற மாதிரி இன்னும் அதிகமாக வாசுதேவன் பேச ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணாமலை பேசாமல் இருந்தாலும் ரவியோ இல்லை மனோஜோ கோவப்பட்டு அவங்க படுற கோபத்தால் கடைசியில் இந்த இதில் பிரச்சனை வந்துடுறது அப்படின்னு நடக்க போதாங்கிறத பார்க்கணும். ஆனால் மனோஜ் அவ்வளோ ஈஸியாக கோவப்பட மாட்டார், பணக்காரங்கள்ட்ட இருப்பார். ஆனால் ரவி கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தன் நகையை போட்டு ஃபங்க்ஷனை வச்சிங்கலாம் ஓகே, ஆனால் அப்புறம் என்ன எங்கள் அப்பா அவமானப்படுத்துறீங்களா, அப்பா அவமானப்படுத்துறவங்க வார்த்தையை விட்டீங்களா அப்படின்னு அவர் கோவப்பட, ஐயோ இவர் இதுக்காக கோவப்படுறாரு, முத்து தானே கோவப்படணும்னு பார்த்தா முத்து அமைதியாக நம்மளால பிரச்சனை வேணாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஆனால் அவருடைய கேரக்டருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவரும் பிரச்சனையில் ஜாயின் பண்ணிப்பாருன்னு வச்சுங்க. ஆனால் ஆரம்பிச்சது அவராக இல்லாமல் இருந்தால் ஓகே. ஆனால் அப்படி பண்ணால் ரோகிணி தப்பிச்சிருவாங்க, ரோகிணி மோஸ்ட்லி தப்பிச்சிருவாங்க, மாட்டாங்கிறதா எல்லாத்தோட எண்ணமாகவும் இருக்குது. ஆனால் நமக்கே ஷாக் கொடுத்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமாச்சும் அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்